ஆத்மாவை குறித்து ஆண்டவரே அப்பா இந்த நல்ல நாள் ஆண்டவரே அப்பா இந்த ஓய்வு நாள் வேலையில் ஆண்டவரே எங்களை இன்னும் தேவனுக்குள்ளாக ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா என்னுடைய ஜீவனை ஆண்டவரே என்னுடைய ஆத்மா முதலாவது நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு இன்னும் அநேக ஆத்மக்களுக்காக நான் காலத்தோடு செபிக்க ஆதாயப்படுத்த ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருந்து கிரியை செய்வீராக ஆண்டவரே. உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய பாதத்துல வந்து நிக்கிற ஆண்டவரே அப்பா மன உற்சாகமாய் விதைக்கிறவன் நடத்துற தேவன் நீங்க பிரியமா இருக்கீங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிறதான இந்த காணிக்கைகளை தேவன் பலத்திலிருந்து அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காணிக்கைகளையும் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகளோடு கரை இருக்கட்டும் ராஜாவே. இன்னும் அதிகமாய் தேவனுக்காக விதைக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே அவருடைய பலன்களை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. இது ஆண்டவரை இனி வருகின்ற நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலைகளையும் ஆண்டவரே தேவன் நீங்க உயர்த்துவீராக ஆண்டவரை வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.
அல்லேலூயா. அதாவது 31ஆம் தேதி புதன்கிழமை, சரிங்களா, பழைய புதிய வருட ஆராதனை நடைபெறும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு நமக்கு இங்கே பழைய ஆராதனை நடைபெறும். 1ஆம் தேதி காலையில் அது பழைய புதிய வருட ஆராதனை என்று நடத்தும். அதனால நீங்கள் தூரத்தில் இருக்கவங்க சர்ச்சுக்கு ஒரு 8 மணிக்கெலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா. அதை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. புதிய ஆண்டிலே தேவ பலனோடு கூட நம்ம பிரவேசிக்கிற அந்த நாள், சரிங்களா. அதனால் நீங்கள் சீக்கிரமே வந்துடுங்க. நாட்களில் வெளியாட்களும் வருவாங்க, அதனால் இடம் இருக்காதனால நேரத்தோடு வந்துடுங்க. 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு பழைய ஆராதனை நடைபெறும். சரி, அந்த வருஷத்தினுடைய இறுதியின் ஆராதனை நடத்தி சரியாக 12ஆம் மணிக்கு நம்ம புதிய வருட ஆராதனை நம்ம தொடங்க இருக்கோம். அதனால நீங்கள் தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கரங்களை வைத்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா சொல்லுங்க பிள்ளைங்களா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புதிய மாதத்திலிருந்து மாசத்துடைய முதல் வாரம் மட்டும் நமக்கு ஆகாரம் வந்து நம்ம